வணக்கம் நண்பர்களே. நான் நேத்து இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். பண்ணி இந்த செடி என்னன்னு நேம் தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்கன்னு ஒரு சில பேர் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸு. இது அன்னாச்சி பழச்செடி தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்பில் நான் அன்னாச்சி பழச்செடியை லைவாக பார்க்குறேன். எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது தெரியுமா? அதுவும் பழத்தோடு பார்க்கும்போது இன்னுமே அழகாக இருக்குதுங்க. அதுக்கு நம்ம அந்த பழத்தை வீடியோ எண்டில் தான் இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம அதோடைய பயன்கள் கொஞ்சமாக பார்க்கலாம். இதில் பீட்டா கரோட்டின் அதிகமாக இருக்கிறனால கண் பார்வைக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்க டெய்லி அன்னாச்சி பழத்தை எடுத்துக்கலாங்க. அதே மாதிரி சுகர் பேஷண்ட்ஸ் அன்னாச்சி பழம் எடுக்கலாமா அப்படின்னா நீங்கள் 1 அல்ல 2 பீஸ்க்கு மேலே சாப்பிடாதீங்க. ஆசைக்கு சாப்பிட்டுக்கோங்க, அவ்வளோதாங்க. அமிலத்தன்மையை சமப்படுத்தக்கூடிய பண்புகள் இதில் அதிகமாகவே இருக்குதுங்க. ஸோ நம்ம அன்னாச்சி பழம் எடுத்துக்கலாம். வேறு என்னென்னா நடுப்பகுதியில் தான் அன்னாச்சி பழத்தினுடைய நடுப்பகுதியில் தான் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. ஸோ அதை நம்ம சாப்பிடாமல் இருக்கக்கூடாதுங்க. நார்ச்சத்து அதிகமாக இருக்கனால மலச்சிக்கல் தொந்தரவு நம்மளுக்கு வராது. சரியா? அப்புறம் வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னா இதில் 88% தண்ணீர் சத்து நீர் சத்து அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் எடுக்கலாம். டீஹைட்ரேஷன் ஆகாமல் இருப்பீங்கங்க. அதே மாதிரி இதில் வீக்கத்தை குறைக்கக்கூடிய தன்மைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கங்க. நீங்கள் அன்னாச்சி பழத்தை பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. வாங்க நம்ம அந்த அழகான காட்சியை பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வாவ், சூப்பர். இதை மாதிரி யாராவது பார்த்துருக்கீங்களா லைவில்? அழகாக இருக்குல்ல? இது போன்ற மேலும் தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டாட்டா, பாய்.